ஐயோ எந்த பர்சன் நின்னுங்க இது எப்போ நின்றுக்குது ஏன் ஆன் பண்ணல இது அடிக்காதீங்க குழந்தை எழுந்துப்பான் எனக்கு முன்பதாக வரக்கூடிய என்னடா காலம் தாமதம் என்னை விட்டு டீ குடிச்சிட்டாங்க டீ சாப்பிடுங்க என்ன நேரமா துண்டத்தை சேனத்தாரா தீனி மாடு நீதான் வரையா நாடகாடா நான் மட்டும்தான் சாப்பிடுறேன் நீங்களாம் வாரி வாரி ஒரு நாளுக்கா ஊரை சோறு செஞ்சு வைக்கிறேன் ஆமா கவலா என்னடா வருவதற்கு காலம் தாமதம் உங்களை பாக்குறாங்க ஓடி வந்தாய் ஆமாங்க எதிர்க்க வந்தா ஒரு முண்டை அவளுக்கும் எனக்கும் சரியான சண்டை எப்போ போனாலும் வாசல் மேலே உட்காந்து முண்டை ஒரு கூத்து நிக்கி பார்த்தா கேட்டா கண்ணு மருவுல பைக்கோடு கீழே வந்து வாரி போடுறேன் பல்லு கூட இருக்காது பையன் மட்டும் கூட்டுக்கு போறதால தெரியும் அவன் எது போறதுக்கு அவளுக்கு எனக்கு சரியான சண்டை பாரியா இரும்பு குண்டை ஒன்றுது அவன் மண்டை என் மொண்டாட்டி போட்டா பாரு சோற அதுல புத்தனம் மோர சாப்பிட்டு பூட்டுன ஏற அந்த பக்கம் இந்த பக்கம் கோர நடுப்புற உமா இந்த பேரிய பாரு அழுத்தி பிடிச்ச ஏற முச்சுக்குமா என் மாற நான் என்ன அங்கதான் பாருங்க ஏன்டா அழுத்தி பிடிச்ச ஏற அது மண்ணு உள்ள போடுது என்னடா கால தாமதம் என்று பார்த்தால் கட்டுக்கதை கொட்டி அழைக்கிறாயா தாய்வாள் தாய் இந்த கிஸ்கிந்தை ஆளக்கூடிய வாலி என்ற பெயர் பற்றி சீரம் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன் எனக்கு இணை யாருமே கிடையாது எப்படி தெரியுமா எப்போது ஒரு அரசாங்கத்தை அடைய வேண்டுமானால் முதலாவது கடவுளை தொழ வேண்டும் எம்மை வறுமைக்குரிய பொருளை சேகரித்தல் வேண்டும் சாம வேத தண்டம் என வேதவல்களை அறிதல் வேண்டும் சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 சாஸ்திரங்களை கண்டறிதல் வேண்டும் பஞ்ச பூதங்களை நிலையாக நிறுத்தல் வேண்டும் இலக்கணம் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களை கண்டறிதல் வேண்டும் 7 கடலையும் சுற்றி வள வர வேண்டும் இந்திரன் குபேரன் அக்னி யமன் ஈசன் வருணன் என்று சொல்லக்கூடிய அஷ்டதிக்கு பலர் போல் ஆட்சி செய்ய வேண்டும் 9 யார் 9 யாரா 9வது ராகு கேது புதன் செவ்வாய் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய 9 நவகிரகங்களின் சாஸ்திரங்களை செய்து முடிக்க வேண்டும் கண் மூக்கு செவி நாக்கு என்று சொல்லக்கூடிய தசவாய்க்கள் நம் சரீரத்திலே குறைவென்று பிறத்தல் வேண்டும் கங்கை யமுனா கோதாவரி கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய 11 நதிகளில் நீராடி இருக்க வேண்டும் பனி 2 கால காலத்திலே உதிக்கும் சூரியன் கதிரவன் பகலவன் ஞாயிறு என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானை வணங்கி இருக்க வேண்டும் அஷ்டம் என்றால் யாருக்கு உனக்கு புரியும் போது குஷ்டம் அஷ்டம் என்றால் கரம் இந்த கரத்திலே செங்கல் முடித்து இந்த கிஸ்கிந்தை நாடு போட்ட மன்னனாக தீவிரம் சிறப்போடு ஆட்சி எனது வீரன் எப்படி தெரியுமா ககனத்திலே பரப்பி இருந்தாலும் என் பெருமையை சொல்லிவிட்டு என் மனைவி பெருமையை சொல்ல வேண்டும் அல்லவா? என் மனைவி அமிர்தத்திலே பிறந்தவள். ஒரு நேரத்திலே தேவர்களை மறக்கிற
ஒன்று கூடி தேவர்கள் உங்கள் மனைவி தாரை அமிர்தத்திலே பிறந்தவன். அமன பாகத்துல போனாங்க. அமன பாகம் இல்ல, தோத்து பாங்க. வா வா தேவர்கள் 33 கோடி பேர்கள். தேவர்கள் 33 கோடி தேவர்கள். அரக்கர்கள் 66 கோடி பேர்கள். 66 கோடி அரக்கர்கள். இருவர்களும் ஒன்றாக சேர்ந்து பார்க்கடலை கடைவதற்கு எத்தனித்தார்கள். அப்போது மந்திரிகள் மலையை மத்தாகவும் வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் பார்க்கடலை கடைந்தார்கள். நானும் ஆகாய மரமாக வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று பறந்து சென்றேன். அப்போது தேவர்களும் அரக்கர்களும் ஒன்று கூடி பார்க்கடலை இழக்க 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 செய்தது. மலையை ஒரு பக்கமாக சாய்ந்து என்ன தெரியுமா? தேவர்களோ 33 கோடி பேர்கள் தேவர்கள். அரக்கர்கள் பலம் அதிகரித்து விட்டது. இதை பார்த்தேன். என்ன செய்தேன்? நான் ஒருவனே சென்று தேவர்களை ஒரு புறமாக நிறுத்தி நான் ஒருவனே அந்த பாம்பின் வாழையும் என் வாழையும் ஒன்றாக சேர்த்து இறக்க இறக்க அமிர்தமானது தோன்றியது. அதிலே காமதேவி, கற்பக அனைத்தும் பிறந்தது. தாரையிலே அந்த அமிர்தத்திலே ஒரு பெண் பிறந்தால் அந்த பெண்ணுக்கு லட்சுமி என்று பெயர் சுட்டி மகாவிஷ்ணு மார்போடு அழைத்துக் கொண்டார். பின்பு ஒரு பெண் தோன்றினார். அந்த பெண்ணுக்கு இந்திராணி என பெயர் சுட்டி தேவேந்திரன் மணந்து கொண்டார். தேவேந்திரன். பின்பு ஒரு பெண் தோன்றினார். அந்த பெண் அகிலகி என்று பெயர் சுட்டி கௌதம ரிஷிக்கு மணமுடித்தார்கள். கொடுத்தார்கள். பின்பு அந்த பார்க்கடலை இழக்க 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 அமிர்தமானது தாரையாக ஓடியது. அதிலே ஒரு பெண் பிறந்தார். அந்த பெண்ணுக்கு தாரையாக ஓடியதால் தாரை தாரை என்று பெயர் சுட்டினார்கள். இந்த அமிர்தம் களைவதற்கு காரணம் இந்த வாலிதானே. அதனால் இந்த வாலிக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். உண்மைதானடா? நமது பொண்ணு நாங்கள் இருவரும் திருமணம் செய்தோம். எல்லார வாழ்க்கையில் ஈடுபட்டோம். எங்கள் இருவருக்கும் சேர்ந்து ஒரு அழகான குழந்தை அழகான குழந்தை எங்கள் இருவருக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அங்குதன் அரண்மனையில் விளையாடி கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் இப்ப என் தம்பியின் பெருமையை சொல்ல வேண்டும் அல்லவா? எனக்கு இருப்பது ஒரே தம்பி. அவன் பெயர் தான் சுக்ரீவன். என்றால் என்ன? சுக் என்றால் என்ன? சுக்கு என்ன முக்குறதுங்க? இஞ்சிய காய வச்சா பேர் சுக்குன்னு வரும். அது வேறு இது வேறு. இந்த குழந்தை பார்த்தா நம்ம சர்வனை அடிச்சு தருவாங்க. சுக்கு வச்சுதானே அடிச்சு தருவாங்க. இந்த எண்ணாருக்கு சாப்பிட்டு இதை விட்டா வேற ஒண்ணு வரதே தீனிக்குதான் வர மனுஷன் காசு செலவுப்படுத்து ஓட்டத்தான் மனுஷன் ஆடுவதும் பாடுவதும் எல்லாம் இந்த முருஜான் வயிற்று தூங்கத்து இதான் அது இருந்தா போதுங்க. சுக்கென்றால் அழகு, ரீபம் என்றால் கழுத்து, அழகு கழுத்து புரிந்தவன் என் தம்பி சுக்ரீவன். கொண்டு இந்த கிஷ்கிந்தாபுரி நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி செய்து வருகிறேன். இருந்தாலும் என் மனைவி தாரையை பார்க்க வேண்டும். வைதேகி காத்திருந்தாரோ தேவி வைதேகி காத்திருந்தார். வைதேகி காத்திருந்தாலோ
காத்திருந்தார் கண்ணோடு மான் விளையாட மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாளோ தேவி தேவி வைதேகி காத்திருந்தார் வைதேகி காத்திருந்தாரோ தேவி வைதேகி காத்திருந்தார் காத்திருந்தாலோ வசந்தத்தின் ஓர் நாள் மணவரை போலும் வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ சபையோருக்கு அன்பு வணக்கம். அன்பு மனன உடைத்தாயின் என் வாழ்க்கை பண்பும் பயணம் அது. அக்குறளுக்கு ஏற்பேன் நான் யார்? அது மட்டும் கிடையாது. ஒன்று என்றால் உலகம், இரண்டு என்றால் சூரியன் சந்திரன், மூன்று என்றால் மும்மூர்த்தி தேவர்களின் அம்சமோ மூன்று, நான்கு என்றால் நான்கு திசைகளோ எது சாமி என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களோ அம்சமோ நான்கு, ஐந்து என்றால் பஞ்ச பூதங்களோ ஐந்து, ஆறு என்றால் தமிழ் கடவுளாக விளங்கக்கூடிய முருகப் பெருமானின் அம்சமோ ஆறு, ஏழு ஏழு என்றால் வாரத்தின் நாட்களோ ஏழு, எட்டு என்றால் திசைகளோ எட்டு திசைகள் என்று உழைப்பார்கள், ஒன்பது ஒன்பது என்றால் கோள்களின் அம்சமோ ஒன்பது, பத்து என்றால் சீமன் நாராயணனின் அவதாரமோ பத்து. அப்பேற்பட்டு சீமன் நாராயணன் மார்பில் குடிகொண்டு இருப்பவள் மகாலட்சுமி. இப்பேற்பட்ட மகாலட்சுமி பொருந்திய சபைக்கு என் முதற்கண் வணக்கம். அது மட்டும் கிடையாது. பெண்ணா பிறந்தால் ஐயோ இவளா பெண் என்பதை விட இவள் அல்லவோ பெண் என்று பெயர் எடுக்கிறோம். அப்பேற்பட்ட பெயரோடு சீரும் சிறப்புமாக எவ்வித குறைமின்றி வாழ்ந்து வருகின்றேன். நான் யார்? இதோ தெரிகின்றது. இந்த கிஷ்கிந்தையை ஆளக்கூடிய இந்நாட்டு மன்னவர் 72 வானர சேனைகளுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய வீர புஜபலம் படைத்து இந்நாட்டு மன்னவருக்கு மனைவியாக என்னுடைய பெயர் தான் தாரை 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 என்று அழைப்பார்கள். தாரை என்ற பெயரோடு சீரும் சிறப்புமாக எவ்வித குறைமின்றி வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் காலையில் எழுந்து அனுதினமும் என்னுடைய நாதனை பார்ப்பது வழக்கம். என்னுடைய சுவாமியை பார்க்க வேண்டும். சுவாமி என் மனைவி சென்று அழைத்து வரா என்று உரைத்து என் மனைவி சென்று அழைத்து வரனா பொண்டாட்டி போயிட்டு வர போய் அழைத்து கொண்டு வருகிறேன். அப்படியா? எங்கடா என் மனைவி? சீக்கிரம்
சுவாமி இருந்தாலும் எதற்காக ஒட்டுமாய் விரைவாய் ஓடி வந்திருக்கின்றேன் என்ன காரணம் தெரியுமா? இப்பொழுது நான் எங்கு தெரியுமா செல்ல போகிறேன்? சுவாமி கரத்திலே கமண்டலத்தை பிடித்து தாழை உடை தரித்து கைலாயம் சென்று அந்த சிவனை கோரி தாழை அந்த ஆதித்யமணியை வெற்றிய கோரிய போது தெரிந்திடுவே. இப்போது நான் கைலாயம் சென்று அந்த சிவனை கோரி தவம் செய்து அந்த கைலாய வாசனை கோரி தவம் செல்ல போகின்றீர்களா? நிச்சயமாக. எதற்காக சுவாமி? பொன்னிலையா பொருள் இல்லையா? நம்முடைய அரண்மனையிலேயே எவ்வளவோ சொத்துக்கள் இருக்கின்றது. அதற்காக அதை விடுத்து காவியுடை தரித்து கைலாயம் சென்று சிவனை நோக்கி வரம் பெற போகின்றேன் என்று உரைக்கின்றீர்கள். எதற்காக சுவாமி? தாரை கைலாயம் சென்று வரம் பெற்று வரப்போயிருந்து என் மனதில் தோன்றிவிட்டது. கைலாயம் சென்றால்தான் என் மனக்குறையானது தீரும். எப்படி சொல்ல போகின்றேன்? அந்த ஈசனை கண்டு வரம் வாங்க போகின்றேன். எனக்கு வழிபட்டு அனுப்ப வேண்டும். சுவாமி, ஈசனை வரம் பெற சென்றவர்கள் வரத்தை வாங்கிவிட்டு அதன் பிறகு அழிவையும் பெற்றிருக்கின்றார்கள் சுவாமி. ஆதலால் நீங்கள் செல்ல என்னால் வழி அனுப்ப முடியாது சுவாமி. அழிவை பெற்றிருக்கின்றார்கள், ஆணவத்தோடு இருந்தார்கள், அதனால் அறிந்து விட்டார்கள். நான் ஏன் ஆணவம் எடுக்க போகின்றேன்? ஒருபோதும் அது நடக்காது. நீ வழிவிட முடியுமா? முடியாதா? நிச்சயமாக வழி அனுப்ப முடியாது. நிச்சயமாக இறக்கம் என்பதை முடியாது. என்னை தொட்டு மனமுடித்த சிங்கதுரையே சுவாமி நாதா குறித்து வாரேன் என்றால் உன்னை விட்டு விரிவேணோ என் சிங்கதுரையே நாதா ஐயா சரியோவாதே இப்போது இப்போது சரியோவாதே இப்போது திரிலோகம் நடுங்க போதையும் சரியோவாதே இப்போது அப்படி என்றால் நிச்சயமாக முடியாது. மலரும் மனமும்
கூடி வாழ்வதை விட்டு தபத்தை நாடி அரணரை கண்டு வராமதை பெற்று ஆறுமோ துயர் தீரு மோகனி சரியோகாது இப்போது ராஜா, ஆமா, நம்முடைய மன ஆசை மகன் அங்குதன் இருக்கும் பொழுது அவனை விட்டு விட்டு கானகம் சென்று கைலாயத்திலே ஈசனை சென்று வரம் பெற போகின்றேன் என்று உரைக்கின்றது சுவாமி. அப்படி என்றால் உங்களுக்கு வரம் பெற வழி அனுப்பவில்லை என்றால் சதித்தவரிய பதி என்று உரைப்பார்களே. தாரை, என்ன வார்த்தை பேசுகின்றாய்? எதற்காக இப்படி மறுப்பு உரைக்கின்றாய்? நீ யார்? நீ அமிர்தத்தில் பிறந்தவர். நான் சொல்லியா உனக்கு தெரிய வேண்டும்? ஒருபோதும் தடை என்பது நடக்காது. புறப்படுகின்றேன், கைலாயம் சென்று வெற்றியோடு வருகின்றேன். எனக்கு வழிகூட்டி அனுப்ப நான் சென்று வருகின்றேன். அப்படி என்றால் உங்களை வெற்றியோடு நான் வழிகூட்டி அனுப்ப வேண்டும். நிச்சயமாக. ஜெயமலை பூரிவி சிவபெருமானருளா நல்லெண்ணத்தோடும் சீக்கிரம் வருது கஜமலை பூரிவி சிவபெருமானருளா. இப்போது கைலாயம் செல்கின்றேன், வெற்றியோடு வருகின்றேன். ஆனால் ஒன்று, நான் வருவரைக்கும் சிவன் இடபாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னை ஆதிபரா சக்தியை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். அப்படியாக புறப்படுகின்றேன்.